ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 19/1/2026 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, யாருக்கு புது ரத்தம் மூடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆர்வம் மற்றும் போதை இருக்கணும்னு. பதில், இந்த உலகம் பழைய இரும்பு யுகமாக மாறிடுச்சு. இந்த யுகத்தை புதிய தங்க யுகமாக மாற்றுவதற்கு பழையதை புதியதாக ஆக்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும். கன்னிகைகளுக்கு புது ரத்தம் இருக்கின்றது எனில் தன் போன்று உள்ளவர்களை விழிப்படைய செய்ய வேண்டும். சேவை போதையை நிலையாக வைத்து கொள்ள வேண்டும். சொற்பொழிவு செய்வதில் மிகுந்த போதை இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், யார் தேவதைகளின் முன் சென்று மகிமை பாடுகின்றனர் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, தேவதைகளின் பூஜாரியாக இருப்பவர்களும் தேவதைகளின் முன் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள், 16 கலைகளிலும் முழுமையானவர்கள் என்று மகிமை பாடுறாங்க. நாங்கள் விகாரிகளாக பாவிகளாக இருக்கிறோம். அவர்களது உருவமும் மனிதன் போன்றுதான் இருக்கின்றது. ஆனால் அவர்களிடம் சென்று மகிமை பாடுறாங்க. தன்னை அசுத்த விகாரிகள் என்றும் கூறிக்கொள்றாங்க. எங்களிடம் எந்த குணங்களும் கிடையாது. மனிதன் என்றால் மனிதன்தான். நாம் இப்பொழுது மாறி தேவதையாக ஆவோம் என்பதை நீங்க புரிந்து கொண்டீங்க. கிருஷ்ணபுரிக்கு செல்லணும் என்பதற்காக தான் கிருஷ்ணரை பூஜை செய்கிறாங்க. ஆனால் எப்பொழுது செல்வோம் என்பது தெரியாது. பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என்று நினைத்து பக்தி செய்து கொண்டே இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், எந்த கோவிலுக்கு சென்று பூஜாரிகளுக்கு நன்கு புரிய வைக்க முடியும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு செல்லுங்க, பூஜாரிகளுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும் என்று பாபா சதா புரிய வைக்கிறாரு. பிறகு அவர்களும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் எப்படி பதவி அடைந்தாங்க, இவர்கள் உலகிற்கு எஜமானர்களா எப்படி ஆனாங்க, இவ்வாறெல்லாம் அமர்ந்து புரிய வைக்கின்ற பொழுது பூஜாரிகளுக்கும் புகழ் கிடைத்துவிடும். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு ராஜ்யம் எப்படி கிடைத்தது என்பதை நாம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் என்று நீங்கள் சொல்லுங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாம் எதை செய்தால் நாம் தேவதையாக ஆகின்றோம் என்ற நினைவு அடிக்கடி இருக்கும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, தனது நிகழ்கால சித்திரம் மற்றும் ராஜ்யத்தின் சித்திரம், அதாவது போட்டோ இங்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கிறாங்க பாபா. கீழே உங்களோட சித்திரம் இருக்கணும், மேலே ராஜ்யத்தின் தேவதைகளுடைய உலகம் அதாவது சித்திரமும் இருக்கணும். இதற்கு செலவு ஒன்றும் கிடையாது இல்லையா? ராஜ்ய அலங்காரம் உடனேயே செய்து கொள்ள முடியும். ஆக நான் தான் தேவதையாக ஆகின்றேன் என்ற நினைவு அடிக்கடி இருக்கும். மேலே சிவபாபாவையும் வையுங்க. இந்த சித்திரத்தையும் உருவாக்கி கொள்ளணும். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீங்க. இந்த சரீரத்தை விடுத்து நாம் தேவதையாக ஆவோம். ஏனெனில் இப்பொழுது நாம் இந்த ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த போட்டோவும் உதவி செய்யும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யார் தங்களுடைய பாஸ்போர்ட் முடிவடைந்து விட்டது, நான் விழுந்து விட்டேன் என்று உணர்வார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, தந்தையை மறந்துவிடும் பொழுது கீழே விழுந்துடுறீங்க. விகாரத்தில் விழுந்து விட்டால் பிறகு வெட்கம் வந்துவிடும். இப்பொழுது என்னால் இந்த தேவதையாக ஆக முடியாது, மாரடைப்பு ஏற்பட்டு விடும். இப்பொழுது நான் தேவதையாக எப்படி ஆக முடியும்? விகாரத்தில் விழக்கூடியவரின் போட்டோவையும் எடுத்துக்கொள்ளுங்கன்னு பாபா சொல்றாரு. நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர் கிடையாது என்று கூறுங்கள். உங்களது பாஸ்போர்ட் முடிவடைந்து விட்டது, நான் விழுந்து விட்டேன் என்று சுயம் உணர்கின்றனர். அப்படியானால் நான் எப்படி சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? நாரதரின் உதாரணம் கொடுக்கப்படுகின்றது இல்லையா? நீ உனது முகத்தை பார்த்துக்கொள் என்று அவர் கூறப்படுகின்றார். லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ளும் தகுதி இருக்கின்றதா? ஆக முகம் குரங்கு போன்று தென்பட்டது. என்னிடமும் இந்த விகாரம் இருக்கின்றது. பிறகு நான் ஸ்ரீ நாராயணன் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற வெட்கம் ஏற்பட்டுவிடும். பாபா அனைத்து யுக்திகளையும் கூறுகின்றார். ஆனால் நம்பிக்கை வைக்க வேண்டும் இல்லையான்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஞானிகள் என்ன செய்வர், அஞ்ஞானிகள் என்ன செய்வர் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இங்கு யாரிடத்தில் ஞானம் இருக்கின்றதோ அவர்கள் தனது குழந்தைகளை விகாரத்திலிருந்து காப்பாற்றுவாங்க. அஞ்ஞானிகள் தங்களை போன்றே தங்களது குழந்தைகளையும் சிக்க வைப்பாங்க. இங்கு விகாரத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. முதலில் கன்னிகைகளை காப்பாற்ற வேண்டும். தாய் தந்தையை போன்று விகாரத்தில் தள்ளி விடுறாங்கன்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், கீதையின் பகவான் யார் என்பது மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால்
என்ன ஏற்படும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இது கீழான உலகம்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சிரேஷ்ட உலகை விரும்புகின்றனர். பகவானின் மகா வாக்கியம், நான் சிரேஷ்டாச்சாரியாக அதாவது உயர்ந்தவனாக ஆக்குவதற்கு வருகின்ற பொழுது அனைவரும் கீழான நிலையில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் நான் நன்மை செய்கின்றேன். சாது சந்நியாசி போன்ற அனைவருக்கும் நன்மை செய்வதற்கு பகவான் வரவேண்டியதா இருக்குது என்று கீதையிலும் எழுதப்பட்டிருக்குது. ஒரே ஒரு பகவான் அனைவருக்கும் நன்மை செய்கின்றார். மனிதர்கள் எவ்வளவு கல்புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டாங்க என்பதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. கீதையின் பகவான் சிவன் என்பது பெரிய பெரிய மனிதர்களுக்கு தெரிந்துவிட்டால் என்ன நடக்கும் என்பதே தெரியாது. குழப்பம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இன்னும் நேரம் இருக்கின்றது. இல்லையெனில் அனைவரின் இருக்கையும் அசைய ஆரம்பித்துவிடும். பலரது இருக்கை ஆடுகின்றது அல்லவா? யுத்தம் ஏற்படும் பொழுது இவரது இருக்கை ஆடுகின்றது. கீழே விழப்போகிறார் என்பது தெரிந்துவிடும். இப்பொழுது இந்த விஷயம் தெரிந்துவிட்டால் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டுவிடும். நாளடைவில் ஏற்படும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட், யாரை பதவியிலிருந்து நீக்கி விடுகின்றனர், யாருக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்றாங்க, இன்றைய நாட்கள்ல ஒருவருக்கொருவர் மரியாதையும் அரைகுறையாக கொடுக்கறாங்க. இன்று பிரதம மந்திரியாக இருக்கிறாரு, நாளை அவரை நீக்கி விடுறாங்க. நிலையான சுகம் யாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. இந்த நேரத்துல குழந்தைங்களாகி உங்களுக்கு நிலையான ராஜ்ய பாக்கியம் கிடைச்சிட்டு இருக்கு. உங்களை பாபா பல வழிகளில் புரிய வைக்கின்றார். தன்னை சதா மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள மிகவும் நல்ல நல்ல யுக்திகளை கூறுகின்றார். சுபபாவனை வைக்கணும் இல்லையா? ஆகா, நான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றேன். அதிர்ஷ்டம் இல்லையெனில் இவர்கள் என்ன முயற்சி செய்ய முடியும்? முயற்சியை பற்றியும் பாபா சொல்றாரு இல்லையா? முயற்சி வீணாவது கிடையாதுன்னு பாபா சொல்றாங்க. அச்சா, ஓம் சாந்தி.